ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டம். எல்லாம் சொல்லுங்க. ஆடல் பாடல் செய்கிறவர்களின் மகிழ்ச்சியான கூட்டம். ஆமீன் சொல்லுங்க. உங்க ஐக்கியம் யாரு கூட இருக்குது? மகிழ்ச்சியான மக்கள் கூட இருக்கிறீங்களா? எப்பவும் கவலைப்பட்டு புலம்பி கொண்டிருக்கிற மக்கள் கூட இருக்கிறீங்களா? ஹலோ, ஜெபிக்கிறவங்க கூட இருக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை போடுறவங்க கூட, அவிசுவாசிகள் கூட இருக்கிறீங்களா? இருளோடு இருக்கிறீங்களா? வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தை போடுறவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு கெட்ட வார்த்தை வரும். ஆமேன். ஏன்னா tell your friend I will tell who you are. A person is known by his company who he keeps. நீங்க யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கீங்களோ அவனுடைய கனிதான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். நண்பனை சொல், நான் உன்னை சொல்கிறேன் என்பது பழமொழி. அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ள போறீங்க? அங்க ஆடல் பாடல் களிப்புள்ள மகிழ்ச்சியான ஒரு ஸ்தலமா இருக்குதா? அப்போ நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனும் கனவீனம் அடைவான். அப்ப நீங்க யார் கூட இருக்கிறீங்க? ஞானி கூட இருந்தீங்கன்னா ஞானமா இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் ஞானி கேட்டு கேட்டு ஞானத்தை கேட்டு கேட்டு ஞானமா மாறிடுவீங்க. ஆமேன். சாலமோன் கூட இருக்கிறவங்க பெரிய பெரிய பிரில்லியண்டா இருப்பான். ஏன்னா அவன் பெரிய வைஸ்மேன். ஹல்லேலூயா. யார் கூட இருக்கீங்களோ அப்படிதான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சோம்பேறிகள் கூட இருந்தால் சோம்பேறியா இருப்பீங்க. தண்ணி அடிக்கிறவங்க கூட இருந்தால் நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு ஃப்ளாட்டாக இருப்பீங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பணக்காரங்க கூட உங்களுடைய தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா அவனை போல உயரணும் முன்னேறணுங்கிற ஆசை வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலரை உயர்த்துறதுக்காகவே நல்ல மனிதர்களோடு, நல்ல உயர்வான எண்ணங்கள் உள்ளவோடு, அதே மாதிரி நல்ல சபையோடு ஐக்கியத்தை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. உண்மையில் இங்கே வர்ற நீங்கள் பாக்கியவான்.